இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி இன்று துவங்கியது. இதனையடுத்து ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனம், பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு மகா தீப ஆராதனைகளும் காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் மிருதங்க கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் ஏற்பாட்டில் கோடை காலத்தை முன்னிட்டு ரயில்வே நிலையம் அருகில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொது செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் ஊப்பளம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக கிளை நிர்வாகி தேவா சார்லஸ், ரவி வெங்கடேசன் ஆகியோரின் ஏற்பாட்டில் இன்று 29/3/2025 அன்று கோடை காலத்தை முன்னிட்டு ரயில்வே நிலையம் அருகில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் மற்றும் உப்பளம் தொகுதி நிர்வாகி பேட்ரிக் மற்றும் சிவா ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகி உழவர்கரை ராஜசேகர் மற்றும் கிளை நிர்வாகிகள் வீரா, வேலு, வாண்டரப்பேட்டை பிரபாகரன், அவ்வை நகர் பிரபு, பிரகாஷ், ஆனந்தராஜ், யுவராஜ், சந்தானம், நாகராஜ், சந்தோஷ், பிரவீன்குமார், ஆகாஷ், கனகராஜ் மற்றும் கழக சகோதரர்கள், தோழிகள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் புதுச்சேரி திமுகவினர் வாய் மூடி மௌனமாக இருப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். கோடை வெயிலில் இருந்து மக்களின் தாகத்தை போக்கும் வகையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி அதிமுக ஊப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, கிர்னி, கொய்யா, வெள்ளரி, மோர், நுங்கு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டது.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 6 சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே பல்வேறு விஷயங்களில் எடுத்தனர். 1994ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வக்பு சட்டத்தில் ஒரு சில திருத்தங்களை செய்வதற்காக மத்திய அரசால் வக்பு வாரிய சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்றது. இதனை திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக ஆதரவோடு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரியை ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் அரசும் இஸ்லாமிய ஓட்டுக்களை வாங்கி வெற்றி பெற்ற திமுகவும் இதில் வாய்மூடி மௌனமாக உள்ளது. மத்திய அரசால் கொண்டு வரப்படும் சட்ட திருத்தம் என்பது முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிரானது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அரசுக்கு ஆதரவாக வாய்மூடி மௌனம் காத்தனர் என்று குற்றம் சாட்டிய அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முஸ்லிம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது அதிமுக மட்டுமே என்றும் கூறினார். அகில பாரத சத்திரிய மகா சபாவின் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. புதுச்சேரி அகில பாரத சத்திரிய சபாவின் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ சோமசுந்தரம் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன், மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன், மாநில துணைத் தலைவர் முரளி, அழைப்பு செயலாளர் ஜெகன், தலைமை நிலைய செயலாளர் முத்துவேல், மாநில செயலாளர் பாலா, மாநில துணை செயலாளர் வெங்கட்ராமன், தொழிற்சங்க தலைவர் ஆதி நாராயணன், மகளிர் அணி தலைவி எழிலரசி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்களுக்கான நலத்திட்டங்களை வாரி வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டனர். மேலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் முழுவதும் அரசு ஏற்கும் என்ற அறிவிப்பு பட்ஜெட்டில் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிக்கின்றது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை அரசின் தீர்மானமாக அறிவித்ததை வரவேற்கின்றோம். மேலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த அரசு முன்வர வேண்டும். அதை தவிர்க்கும் பட்சத்தில் அரசுக்கு எதிராக அகில பாரத சத்திரிய மகா சபா சார்பில் வெகுஜன போராட்டம் அறிவிக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர், அமைச்சர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். அந்த வகையிலே நாம் ஒரு எதிர்கட்சியாகவும் ஒரு ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாகவும் வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கம் சார்பில் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு பிரார்த்தனைகள், தேர் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கம் சார்பில் முத்தியால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் இன்று 4ஆம் ஆண்டு யுகாதி பண்டிகையை முன்னிட்டு பிரார்த்தனை, தேர் திருவிழா நடைபெற்றது. இன்றைய நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் ராஜா நாயுடு தலைமையேற்றார். மேலும் துணைத் தலைவர் சந்தானம், செயலாளர் முத்துகிருஷ்ணன், துணை செயலாளர் அறிவழகன், பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, ஸ்ரீதர், பரத், சுப்புராயலு, சங்கர், செல்வம், பாஸ்கர், ஜெயராம், கோபாலகிருஷ்ணன், சுரேஷ், ஐயனார், விக்ரமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுதியில் உள்ள ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா மற்றும் மகா சந்தை நாள் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் உள்ள ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா மற்றும் மெகா சந்தை நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு பள்ளி நிர்வாகி குருராஜ் மற்றும் தலைமை ஆசிரியை சௌந்தரி தலைமை தாங்கினார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தாசில்தார் சேகர் மற்றும் வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் ஸ்ரீதர்,
மற்றும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஸ்ரீ லக்ஷ்மி விஜயகுமார், சிவராஜ் மற்றும் ஜவஹர் நிகேதன் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகி அஞ்சாலாட்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் துவக்கமாக யூகேஜி முடித்து 1ஆம் வகுப்பு செல்லும் மழலையர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மழலையர் மாணவ மாணவிகள் பாடல்கள், நடனம், திருக்குறள் வாசித்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்தனர். இவ்விழாவின் சிறப்பாக யூகேஜி மாணவர்கள் விழாவினை தொகுத்து வழங்கினார்கள். அடுத்ததாக மெகா சந்தை நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் காய்கறி, பழங்கள், பூக்கள், குளிர்பானங்கள், பொம்மைகள், பால், மளிகை பொருட்கள், இனிப்பகம் போன்ற சந்தைகளில் நுகர்வோர் நுகர்வு பொருட்களை குழந்தைகளிடம் வாங்கி சென்று மகிழ்ந்தனர். இவ்விழாவின் சிறப்பாக 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளின் கணித திறமையை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்துடன் ஒவ்வொரு மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் நோக்கத்துடனும் இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்விழாவின் சிறப்பாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவரவர் பங்கேற்ற கடைகளில் உள்ள கதாபாத்திரங்களாகவே வேடமணிந்து தத்ரூபமாக பங்கேற்றனர். இவ்விழாவில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜவஹர் துரோணா பள்ளியின் நிர்வாகி குருராஜ் மற்றும் தலைமை ஆசிரியர் சௌந்தரி மற்றும் ஆசிரியர்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலயத்தில் மண்டல பூஜை நிறைவு விழாவை முன்னிட்டு விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சண்முக விநாயகர் ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை விழா சிறப்பாக நடைபெற்று அதன் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை கிராம பெண்கள் பங்கேற்ற 108 விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஐஸ்வர்ய மங்கள மூர்த்தி கலாபிஷேக தீபம் தீர்க்க சுமங்கல்யாக பூஜா ஆரம்ப சமயேன ஆச்சாரிய நீர் மாற்றி கையை தொடங்க கையை கொடுங்க. ஓகே வெளியே அனுப்பிச்சு பேசுனது. வில்லியனூரில் ஸ்ரீராம் குரு மழலையர் பள்ளி ஆண்டு விழா நேற்று மாலை நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ ராம் குரு மழலையர் பள்ளியின் 3வது ஆண்டு விழா நேற்று மாலை வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இளநிலை கணக்கு அதிகாரி கலிய முருகன், சமூக சேவகர் ரஜினி முருகன், கந்தவேல், திரு குமரேசன் ஆகியோரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் பள்ளியின் நிர்வாகி புஷ்பா கந்தவேல் தலைமை தாங்கி பள்ளியின் ஆண்டறிக்கையினை சமர்ப்பித்தார். இதில் கடந்த வருட நிகழ்ச்சிகளையும் எதிர்வரும் ஆண்டின் 1ஆம் வகுப்பு துவங்க உள்ளதையும் மாணவர்கள் எளிதில் கல்வி கற்க புரொஜெக்டர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இவ்விழாவில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை ஒப்புவித்தல் மூலமாகவும் பரதநாட்டியம், நாட்டுப்புற நடனம், வில்லுப்பாட்டு மற்றும் செல்போனால் ஏற்படும் நன்மை தீமைகள் பற்றியும் எடுத்துரைத்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். மேலும் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் பரிசுகளையும் கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். இறுதியில் சிறப்பாக பணியாற்றிய
பணியாற்றிய ஆசிரியர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் புஷ்பா கந்தவேல் பொன்னாடை போர்த்தி பரிசுகளை வழங்கினார். வில்லியனூர் மாவட்ட பாஜக சார்பாக 120வது மனதின் குரல் நிகழ்ச்சி திருக்காஞ்சி கோவில் அருகே நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். இதன்படி மார்ச் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று 120வது மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் இன்று புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி திருக்காஞ்சியில் மங்களம் தொகுதியின் தலைவர் சபரி கிரீசன் தலைமையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி முன்னிலையில் நடைபெற்ற இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா, மாநில பொது செயலாளர்கள் மோகன்குமார், மௌலி தேவன், மாநில செயலாளர் வெற்றி செல்வன் மற்றும் தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கணேஷ் மற்றும் வெங்கடேசன் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் 120வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் யோகா நாள், நீர் சேமிப்பு, கோடை காலம் என்பதால் மாணவர்களுக்கான அறிவுரை குறித்தும் பிரதமர் மோடி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்ததாவது, கோடை காலங்களில் நீர் சேமிப்பு என்பது மிகவும் முக்கியமானது. கோடை கால விடுமுறையில் தன்னார்வ சேவைகளில் மாணவ மாணவிகள் ஈடுபடுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு பள்ளிகள், சேவை அமைப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். மாணவர்கள் கோடைக்கால விடுமுறையில் தங்களது திறமையை மெருகேற்றிக் கொள்வதற்கும் புதிய பொழுதுபோக்கை கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2015 ஜூன் 21ஆம் தேதி முதல் சர்வதேச யோகா நாள் கொண்டாடப்பட்டது. யோகா நாளுக்கு இன்னும் 100க்கும் குறைவான நாட்களே உள்ளன. 2025ஆம் ஆண்டிற்கான யோகா நாள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டுள்ளது. யோகாவை மூலமாக கொண்டு உலகம் முழுவதையும் ஆரோக்கியம் நிறைந்ததாக மாற்ற விரும்புகின்றேன். நம்முடைய திருவிழாக்கள் நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன. ஈத், தமிழ் புத்தாண்டு திருநாளை கொண்டாடும் மக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். மேலும் திருப்பூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் பணிகள் குறித்தும் பிரதமர் மோடி பாராட்டி பேசினார். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 22வது ஆண்டு விழா துத்திப்பட்டு சிக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 22வது ஆண்டு விழா துத்திப்பட்டு சிக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் தலைமை தாங்கினார். முன்னாள் செயலாளர் சந்திரன், சிக்கம் நிறுவன தலைவர் பத்மா தாமோதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவரும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனருமான கணேஷ் அவர்கள் கலந்து கொண்டு 22ஆம் ஆண்டு மலரை வெளியிட்டார். மேலும் கேரளா கிரிக்கெட் அசோசியேஷனின் தலைவர் ஜெயேஸ் ஜார்ஜ், செயலாளர் வினோத்குமார், முதன்மை பொருளாளர் மினு சிதம்பரம், முன்னாள் செயலாளர் ஸ்ரீஜித் நாயர், துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழுமத்தின் உறுப்பினர் விஜயன் ஐயப்பன், கிரிக்கெட் வீரர் அருண் கார்த்திக், புதுச்சேரி அணி கேப்டன் ரோஹித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். விழாவில் கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு விருதுகள், கோப்பைகளும், சிறப்பாக செயல்பட்ட பணியாளர்களுக்கும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதேபோல் 12 மற்றும் 14 வயதுக்குட்பட்ட வீரர்களுக்கு நடந்த இன்டர் அகாடமி தொடரில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வீரர் வீராங்கனைகள், பெற்றோர்கள் மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் செயலாளர் ராமதாஸ் நன்றியுரை கூறினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகள் மூலம் வழங்கப்பட வேண்டிய நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார்.
அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு அரசு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு திருமண உதவித் தொகையாக தலா ரூபாய் 25,000 வீதம் 22 நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் 5,50,000 மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் இறந்தவர்களின் ஈம சடங்கு நிதியாக தலா 15,000 வீதம் 6 நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் 90,000 ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 9 நபர்கள் பயன்பெறுகின்றனர். இதில் 2ஆம் தவணையாக 5 நபர்களுக்கு தலா ரூபாய் 2,20,000 வீதம் மொத்தம் ரூபாய் 11 லட்சமும் 3ஆம் தவணையாக 4 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,10,000 வீதம் 4 நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் 4,40,000 என 3 துறைகளையும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 9,70,000 பயனாளிகள் பெறுவதற்கான ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி நேற்று அரியாங்குப்பத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.